அபாயம் என்பது எதிரிகளால் வருவது. நாங்கள் அதற்கான சிறந்த தற்காப்பு அல்லது ஒரு ஒரு சரியான மூலோபாயத்தை வகுத்துக் கொள்வது எங்களுடைய கையில் இருக்கிறது. தமிழ் மக்களாக, தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக, தமிழ் மக்களை எழுந்து பார்க்கக்கூடிய வண்ணமாக நாங்கள் எங்கள் வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. அது வெறுமன தேர்தல் அரசியலுக்கு அப்பால் ஒரு தமிழ் தேசத்தின் திரட்சியாக, தமிழ் தேசத்தின் சிதைவை தடுப்பதாக முன்னர் நாங்கள் இருந்தபோது உருவாக்கப்பட்ட ஒரு டிஃபெக்டிவ் ஸ்டேட் அப்படியான ஒரு அடிப்படையிலே அந்த தமிழ் தேசத்தை கட்டமைக்கக்கூடிய, அந்த தமிழ் தேசம் ஒரு பலமான அரசியல் சமூக பொருளாதார ரீதியான மேம்பாடுடைய வியூகங்கள் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி. அதனுடைய பாதிப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல சர்வதேச தளத்திலே, குறிப்பாக அதன் குவி மையமாக இருக்கிற ஐநா மனித உரிமைகள் கழகம் உட்பட பல தளங்களில் அந்த சிதைவு தெரிகிறது. ஏனென்றால் நான் சற்று பின்னோக்கி போனால், இந்த 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த இதுவரைக்கும் அதற்கு முதல் வரைக்கும் தமிழ் தேசியத்துக்காக போடப்பட்ட வாக்குகளில் இருந்து மாறி தமிழ் மக்களுக்கு இயல்பாக வந்த விரக்திகள், சில கட்சிகளினுடைய போக்குகள் காரணமாக அந்த தமிழ் மக்கள் கொடுத்த ஒரு பகுதி வாக்குகள் வந்து அதனை தந்திரமாக இந்த என்பிபி அரசாங்கம் நல்ல வடிவாக அதை சட்டமாக்கி அதனை ஐநாவிலே உள்ள ஆணையாளர் அலுவலகம் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலே அதனை சொல்லியிருக்கிறது. இந்த மக்கள் எனக்கு மண்டே தந்திருக்கிறார்கள். அதாவது வடக்கு கிழக்கிலே என்பிபி கட்சிக்கு 12 எம்பிகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வட மாநிலத்திலே கணிசமான வாக்குகள், அது 25% என்று நாங்கள் சொன்னாலும் பெரும்பான்மையான வாக்குகள் என்பிபி கட்சிக்கும், ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே ஆக தமிழ் தேசியம் கதைக்கின்ற தமிழரசு கட்சிக்கு 8, தமிழ் தேசிய மக்கள் முன்னைக்கு கொண்டு கிலோ கொண்டு என்று 10 வாக்குகளும் 10 எம்பிகளும் கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் பல்வேறு அசைவுகளை சாதகமாக ரீகன்சிலியேஷன், அதாவது இனங்களின் ஒரு சமத்துவத்தை முன்வைத்து நகர்த்துவதாக பல்வேறு நாடுகளை தன் வசப்படுத்தி இருக்கிற என்பிபி அரசாங்கத்தின் சாணக்கியம் முன்னர் நாங்கள் எல்லாம் பார்த்த ரணிலின் சாணக்கியத்தை விட சற்று அதிகப்படியாக இந்த இந்த முறை அது விளையாடியுள்ளது. இதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்வோமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி.